ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எம்எஸ் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். ஒருத்தர் வாழ்வுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல நம்ம கருத போறது ரெண்டு விஷயம் தான் பார்ப்போம். ஒண்ணு வந்து திருமணம், சரிங்களா? இன்னொன்னு குடும்ப ஒற்றுமை. இந்த திருமணங்கிறது ஆஹ் ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் இல்ல. திருமணம் கல்யாணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லி நம்ம நிறைய ஒரு விஷயங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு முக்கியமான திருமணம் நிறைய பேருக்கு வந்து தடங்கள் உண்டாக்குறத நம்ம பார்த்திருக்கோம். ஏன், நம்மளுடைய சார்ந்தவங்க நம்மளுக்கே கூட அந்த தடங்கள் ஏற்பட்டு இருக்கும். சரியா? இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு தடங்களான காலங்களை நம்ம எப்படி மீண்டு வருவோம்னு சொல்லி நிறைய பேரு ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறவங்களுக்கு, அது மட்டும் இல்லாம குடும்ப ஒற்றுமை இல்லாதவங்களுக்கு, ஒரு எதை நினைச்சுமே எனக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம், குழப்பமா சூழ்நிலையாவே இருக்கிறேன், என்ன பண்ணணும்னே தெரியலேன்னு சொல்றவங்களுக்கும் சரி, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் சரி, நான் சொல்ற போற முக்கியமான வழிபாடுகள், நான் இதுக்கப்புறம் நம்ம பேச போற ஒவ்வொரு விஷயத்தையும் தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. அதன் மூலமான விஷயங்கள் உங்களுடைய அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்க போகுது. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த பங்குனி உத்தரத்தினால உள்ள பலன்களை தான் அடுத்த வரிசையா பாக்குறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம் என்னைக்கு இருக்கு அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி, ஆங்கில மாதத்துக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது சில நவகிரகங்களோட இணைவுனால இந்த மாதிரியான ஒரு பங்குனி உத்திரம் நாள் சிறப்படைய போகுது. என்ன மாதிரியான கிரகங்கள் வந்து பார்க்க போனா, நவ கிரகங்களின் நாயகன் சொல்லி நம்ம யார சொல்லுவோம்? சூரிய பகவான். அவர் வந்து கால புருஷனுக்கு 5ஆம் இடமான சூரிய பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, சந்திர பகவான் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான சந்திர பகவானோட இணைகிறாரு. இந்த இணைவு தான் ஒரு பங்குனி உத்திரத்துல ஒரு சிறப்பம்சமா இருக்க போகுது. சரி, இவங்க இணையறாங்க, என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா, திருமணம். முக்கியமா திருமணத்திற்கு உண்டான ஒரு பெரிய பலனத்தான் இவர் கொடுக்குறாரு. ஏன்னா எதனால திருமணத்திற்கு மட்டும் இவங்க பெரிய பலனை கொடுக்குறாங்க அந்த பங்குனி உத்திரம்னு சொல்லி கேட்கிறவங்களுக்கு உண்டான பதில் என்ன தெரியுமா? நம்மளுடைய தெய்வங்கள், அதாவது சிவன் பார்வதி தேவியோட தெய்வங்கள் வந்து அவங்களுடைய திருமணம் நடந்த மாதம் தான் இந்த பங்குனி உத்திரம். அந்த நாள்ல தான் அவங்களுடைய திருமணம் நடந்துச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முருகர், தெய்வானை, வள்ளி, இவங்களுடைய திருமணம் நடந்த நாள் தான் நம்ம பங்குனி உத்திரம் சொல்லுவோம். மூன்றாவது ரங்கநாதர், ரங்கநாயகி, இவங்க திருமணம் நடந்த நாட்கள் தான் நம்ம பங்குனி உத்திரம்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஊர்களையும் உள்ள ஒவ்வொரு கோவில்லுமேவும் இந்த நாள்ல வந்து சிறப்பான திருக்கல்யாணங்கள் நடைபெறும். இது எந்த ஊர்னாலும் சரி, சின்ன ஊர்ல இருந்து பெரிய ஊர்ல இருந்து எல்லா ஊர்லயுமேவும் இந்த தினங்கள்ல திருக்கல்யாணம் வைபோகம் நிச்சயமா நடக்கும். இதனுடைய சிறப்பு அம்சமேவும் திருமணம் தாமதமானவங்களுக்கு, இல்ல திருமணம் முடிக்கவே எனக்கு ஆர்வமே இல்லாதவங்க, ஆனா வீட்டுல உள்ள பெற்றோர்கள் அவங்க நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி, இல்ல எனக்கு திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு வந்துருச்சு ஆனா என்னன்னே தெரியல, தட்டி போயிருச்சு, பெண் பார்க்கவோ இல்ல நாங்க போய் பொண்ணு பார்க்க எல்லாம் நாங்க போய் கரெக்டா திருமணம் முடியும் மாதிரி வந்துச்சு, நிச்சயம் முடிவுற மாதிரியான சூழ்நிலை வந்து திருமணம் தடைப்பட்டு போச்சுங்கிற சொல்ற ஒவ்வொருத்தரோட மன கஷ்டத்திற்கும் இந்த பங்குனி உத்திரம் ஒரு பெரிய ஆறுதலையும் திருமணத்திற்கு உண்டான ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போறாங்க. எப்படின்னா, பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெரியோர்கள் வந்து முன்னாடில இருந்தே பழைய காலத்துல இருந்தே என்ன ஆகும்னா, பக்கத்துல யாருக்காவது திருமணம் நடந்தாலேவும் வீட்டுல திருமண வயதுடைய ஒரு ஆணையோ பெண்ணையோ அந்த திருமணத்திற்கு கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதுனால கிடைக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கும் அவங்கள பார்த்து கண்டிப்பா திருமணத்திற்கு உண்டான யாராவது கேட்பாங்க, திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு அமையும் சொல்ற மாதிரியான விஷயங்களுக்காகத்தான் கூட்டிட்டு போவாங்க. இப்பவுமே சில கிராமத்துல சில இடங்கள்ல வந்து நடக்கும். அதாவது யாருன்னே, அதாவது பக்கத்து வீடா இருக்கும், ஏத்த வீடா இருக்கும், அவங்களேவும் அந்த இப்ப யாருக்காவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே திருமணம் முடியாம இருக்குன்னா, அக்கா இந்த மாதிரி எங்க சொந்தத்துல ஒரு திருமணம் இருக்கு, நான் போறேன், நீங்க தம்பிய அல்லது பாப்பா எங்களோட அனுப்பி வைங்க, திருமணம் தான் தட்டி போய்கிட்டே இருக்கலக்கா, திருமணம் தான் தாமதமாக்கிட்டே இருக்கலனே, அதனால நீங்க அனுப்பி வைங்க, நாங்க பத்திரமா கூட்டிட்டு வரோம், திருமணத்தை பார்த்துட்டு வந்தா கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது, யோகம் கிடைச்சிரும், நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரியான மூணாவது மனிதர்கள் முதற்கொண்டு உதவி செய்வாங்க திருமணத்திற்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு மானிட திருமணத்திற்கே இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னா, நம்மளுடைய கடவுளோட திருமணத்திற்கு, ஒரு தெய்வங்களுக்கு நடக்க போற திருமணத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை நம்மளுக்கு கொடுக்கும்.
ஒரு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், எவ்வளவு பெரிய யோகத்தை நம்மளுக்கு கொடுக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த நேரத்தை நம்ம தவற விடக்கூடாது. ஏன்னா இப்ப அந்த திருக்கல்யாணங்கள் நடக்க போகுது. பார்வதி தேவிக்கும் சிவபெருமான் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடக்க போகுது. எந்த ஒரு நாளும் சரி போய் கலந்துக்கோங்க, திருக்கல்யாணத்தை தவறாம கலந்துக்கோங்க. அந்த தவற விடாம போய் கலந்துக்கும் போது கடவுளுடைய ஆசீர்வாதம், அந்த திருக்கல்யாணத்தை நீங்க பாத்துட்டீங்க, அதன் மூலமா உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான யோகம் நிச்சயமா கிடைக்கும். 100% திருமணம் உங்களுக்கு முடிவு ஆகக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து திருமணம் முடிவாகக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குது. அது எத்தனை வயசுனாலும் இருக்கட்டுமே, அத்தனை வயதிலும் திருமணம் உண்டாக்கான யோகம் இந்த பங்குனி உத்திரத்துல உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு கணவன் மனைவி ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்கு நிம்மதி இல்லாம வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, நிம்மதி இல்லாத இருக்கிறவங்க கணவன் மனைவியுடன் திருக்கல்யாணம் நடக்கும் போது போய் கல்யாணத்தை பார்க்கணும். தெய்வங்களோட திருக்கல்யாணம் நடக்கும் போது அந்த கல்யாணத்தை பாக்குறது மூலமா, திருமணத்தை பாக்குறது மூலமா உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளும் மனத்தாங்களும் உங்களை விட்டு ஓடி போயிரும். அதாவது புதுசா இப்பதான் திருமணம் ஆகிருக்கு, நம்மளுக்கு இப்பதான் புதுசா திருமணம் ஆகியிருக்கு. அதாவது எத்தனை வருஷம், திருமணமாகி 10-15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, இப்ப உள்ள ஒரு மனத்தாங்கல் மன இஷ்டம் இல்லாம ஏதோன்னு சொல்லி ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு விரக்தி மனப்பான்மையோட இருக்கிற நிலைமையிலயும் சரி போய் திருக்கல்யாணத்தை கணவன் மனைவியோட போய் பார்க்கும்போது இப்பதான் திருமணம் நடந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு புதுவித மனப்பான்மை உங்களுக்கு கொடுக்கும். அந்த வாழ்க்கை துணை மேலுள்ள ஒரு அன்ப அத ஒரு அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த பங்குனி உத்திரம் இருக்கு. இந்த பங்குனி உத்திரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா போய் உங்களுக்கு திருக்கல்யாணத்தை பாக்குற யோகம் இருக்கும்போது நிச்சயமா போய் பாருங்க, கடவுளின் ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும். அடுத்து குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு, ஏதாவது நம்ம இத்தனை வருஷமா தடங்களாய்க்கிட்டே போய்க்கிருக்கு, என்னன்னே தெரியல, ஒவ்வொரு முயற்சியும் ஏமாற்றத்தை தான் தருதுன்னு சொல்றவங்க, நீ போய் திருமண நாள்ல, அதாவது பங்குனி உத்திரம் நாள்ல கடவுளின் திருமண வைபவத்தை பார்க்கும்போது கணவன் மணியோட சேர்ந்து பாருங்க, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இது தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களால உங்களுக்கு நீங்க எவ்வளவு தூரம் அந்த கோவில போய் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வழிபாடு பண்றது மூலமா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிம்மதி கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு அதாவது குழந்தைகள் ஏதாவது ஒரு மூலமா பேசி அந்த ஸ்ட்ரெஸ்ஸேவும் பாத்தீங்கன்னா உங்கள் உடல்நிலைக்கு ஒரு பெரிய தாக்கத்தையும் அது ஏதோ பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கும். அப்படி உள்ளதுனால நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் உங்களை விட்டு போகணும். போய் கோவில போய் உட்காந்துட்டு சிவன் பார்வதி முன்னாடியோ இல்ல வயலி தெய்வானை முன்னாடி போய் ஒரு 5 நிமிஷம் போய் உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் ஏற்படும். உங்களுடைய வழிபாட மனம் முருகி வேண்டுங்க, நிச்சயமா உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும்.